11. பிறருடன் ஒத்துப்போதல். ஒளி உள்ள இடத்தினில். தெய்வீக ஆனந்தத்திற்கு அடுத்ததாக அனைத்து ஆனந்தங்களிலும் மிகச் சிறந்தது எதுவெனில், ஒருவர் வருடத்தின் ஒவ்வொரு நாளும் தான் சேர்ந்து வாழ வேண்டிய நெருங்கிய உறவினர்களுடன் சமாதானமாக இருப்பதாகும். மனித உணர்வுகள் என்னும் மிகவும் சிக்கலான இயந்திரத்தை எந்தவித பயிற்சியும் இல்லாமல் கையாள மனிதர்கள் முயற்சி செய்யும் பொழுது பின்தொடரும் பலன்கள் பெரும்பாலும் சேதம் விளைவிப்பனவாகவே இருக்கும். மனித நடத்தையின் இயல்பு விதிகளை புரிந்து கொள்ளும் கலையிலேயே நமது மிகுதியான மகிழ்ச்சி அடங்கியுள்ளது என்பதை மிக குறைவான மனிதர்களே உணர்கின்றனர். எனவே பெரும்பாலான மனிதர்கள் அடிக்கடி தங்களது நண்பர்களுடன் இக்கட்டில் சிக்கிக் கொள்கின்றனர். மேலும் இன்னும் மோசமாக, வீட்டில் தங்களுக்கு சொந்தமான மிகவும் அன்புக்குரியவர்களிடம் தொடர்ந்து போரிடுகின்றனர். இணக்கமற்ற உறவு முறைகளை கையாளுதல். சரியான மனித நடத்தையின் அடிப்படை விதிமுறை சுய சீர்திருத்தமாகும். நமது நண்பர்களுடனோ அல்லது அன்புக்குரியவர்களுடனோ ஏதாவது பிரச்சனை நேரிடுகிறபோது ஓர் இனிமையற்ற சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டதற்காக உங்களுக்குள் நம் மீதே நாம் குற்றம் சுமத்திக் கொள்ள வேண்டும். பிறகு நம்மால் முடிந்தவரை விரைவாகவும் நயத்துடனும் அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்ய வேண்டும். குற்றம் அவர்களில்தான் என்று நாம் கண்டாலும் மற்றவர்களை உரத்த சப்தத்துடனும் கனிவில்லாமலும் பண்பற்றும் குற்றம் சாட்டி பிரச்சனையை அதிகப்படுத்துவது பலனற்றது. முன்கோபமுள்ள அன்புக்குரியவர்கள் தங்களது குறைகளை திருத்திக் கொள்ள கடுமையான அல்லது வீராப்பு வார்த்தைகளின் வாயிலாக நம்மால் முடிவதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதன் மூலம் 100 மடங்கு அதிகமாக நம்மால் கற்பிக்க முடியும். ஒரு சண்டை நிகழும் பொழுது குறைந்தபட்சம் 2 பிரிவினர் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள மறுத்தால் அங்கே இந்த சண்டையும் உங்களுடன் இருக்க முடியாது. யாராவது புண்படுத்தும் மொழியில் உங்களிடம் பேசினால் அமைதியாக இருங்கள், அல்லது உங்களை புண்படுத்தும் வகையில் நான் ஏதாவது செய்திருந்தால் நான் வருந்துகின்றேன் என்று கூறிவிட்டு மௌனமாக இருங்கள். ஆன்மீகமான மனிதன் அமைதியின் மூலம் கடுஞ்சினத்தை வெற்றுக்கொள்கிறான். மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலம் சண்டை சச்சரவுகளை நிறுத்துகிறான். பேச்சில் இனிமையோடு இருப்பதன் மூலம் இணக்கமின்மையை அகற்றுகிறான். மேலும் பிற குறித்த நலனை குறித்த சிந்தனையோடு இருப்பதன் மூலம் அவமதிப்பை நாணமுற செய்கிறான். இரக்கமின்மைக்கு பதிலாக இரக்கத்தை சிரத்தையுடன் மக்களுக்கு அளிப்பதை விட விடுதலை அளிக்கும் மேம்பட்ட செயல் ஒன்றுமில்லை. அற்பத்தனமாக ஒருபோதும் இருக்காதீர்கள். எவரிடமும் வெறுப்பு கொள்ளாதீர்கள். குருட்டு பிடிவாதம் உடையவர்களாகவும் கருணையற்றவர்களாகவும் இருக்கும் நல்ல மனிதர்கள் என்றழைக்கப்படும் சிலரை விட நல்ல இதயங்களுடன் இருக்கும் சில பாவிகளை நான் விரும்புகிறேன். ஆன்மீகமாக இருப்பது என்பது பரந்த மனப்பான்மையுடன் புரிந்து கொண்டு மன்னிப்பவராக அனைவருக்கும் ஒரு நண்பராக இருப்பதாகும். மொத்த ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்துவனிடத்தில் இரக்கமின்மையை எழுப்ப முடியவில்லை. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் கூட அவர் பிரார்த்தித்தார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உள்முக பண்பு நயம், உள்ளார்ந்த இதயபூர்வமான நற்பண்பு மற்றும் தொடர்ந்த நல்லெண்ணம் ஆகியவை அனைத்து தீய நடத்தைக்கான மிக சரியான சர்வரோக நிவாரணியாகும். பெரும்பாலான நேரங்களில் மனிதர்கள் தங்களது சொந்த கண்ணோட்டத்திலிருந்தே பேசவும் செயல்படவும் செய்கின்றனர். அரிதாகவே அவர்கள் பிற மனிதர்களின் பக்கத்தை பார்க்கவோ அல்லது பார்க்க முயற்சிக்கவோ செய்கின்றனர். புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் எவருடனாவது சண்டையில் நீங்கள் ஈடுபட்டால் யார் வாதத்தை துவக்கினார் என்பது பொருட்டில்லாவண்ணம் நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவரைப் போலவே குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் ஆவீர்கள். முட்டாள்கள் வாதிடுவர், அறிவாளிகள் விவாதிப்பர். அமைதி உணர்வுடன் இருப்பது என்பது பிறர் என்ன கூறினாலும் சரி, எப்பொழுதும் சிரித்தவாறு ஒவ்வொருவருடனும் ஒத்துப்போகிறார்கள் என்பதல்ல. அதாவது நீங்கள் உண்மையை மதிக்கிறீர்கள், ஆனால் அதனால் எவரையும் எரிச்சலூட்ட விரும்பவில்லை. அது உச்சநிலைக்கு செல்லுதலாகும். தங்களது நல்ல இயல்புக்காக பாராட்டை பெறும் விருப்பத்துடன் ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க இந்த வழியில் முயற்சி செய்பவர்கள் உணர்ச்சியின் கட்டுப்பாட்டை பெற்றிருக்கும் அவசியமில்லை. உணர்ச்சியின் கட்டுப்பாட்டை கொண்டிருப்பவர் யாராயினும் உண்மையை பின்பற்றுவார். அந்த உண்மையை எங்கெல்லாம்
முடிகிறதோ அங்கு பகிர்ந்து கொள்வார். மேலும் எந்த வழியிலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாதவரிடம் தேவையற்ற எரிச்சலூட்டுவதை தவிர்ப்பார். அவருக்கு எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் தனது சொந்த கொள்கைகளையும் அக அமைதியையும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். அத்தகைய மனிதர் இந்த உலகத்தில் மகத்தான நன்மைக்கான ஒரு சக்தியாவார். நாம் போலியற்ற நற்பண்புடைய மொழியாகிய அழகிய ஆடையை அணிவதன் மூலம் நம்மை கவர்ச்சியுள்ளவராக செய்து கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் முதலாக நமது நெருங்கிய உறவினர்களுடன் நாம் அன்பாதரவாக இருக்க வேண்டும். ஒருவர் அதை செய்ய முடிந்தால் அவர் அனைத்து மக்களிடமும் வழக்கமாக கனிவுடையவர் ஆகிவிடுவார். நிஜமான குடும்ப மகிழ்ச்சியானது புரிந்து கொள்ளுதல் மற்றும் கனிவான வார்த்தைகள் ஆகிய பீடத்தின் மேல் தனது அஸ்திவாரத்தை கொண்டுள்ளது. கனிவை காண்பிப்பதற்கு ஒவ்வொன்றையும் ஒத்துக்கொள்ள தேவையில்லை. பிறருடன் ஒருவர் ஒத்துப்போனாலும் அல்லது ஒத்துப்போகாவிட்டாலும் அமைதியான மௌனம், நேர்மை மற்றும் பணிவான வார்த்தைகள் ஆகியவை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிந்திருக்கிற மனிதரை அடையாளம் காட்டுகின்றன. நேசிக்கப்பட வேண்டும் என நீங்கள் விரும்பினால் உங்களது நேசம் தேவைப்படுபவர்களிடத்தில் அன்பு செலுத்த துவங்குங்கள். பிறர் உங்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என நீங்கள் விரும்பினால் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் இரக்கம் காட்ட துவங்குங்கள். நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என விரும்பினால் ஒவ்வொருவரிடமும், இளைஞர் மற்றும் வயோதிகர் ஆகிய இருவரிடமும் மரியாதையுடன் இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் முதலில் நீங்களே அப்படி இருங்கள். பிறகு அதே முறையில் மற்றவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுடன் இருக்கும்பொழுது உண்மையான நட்புள்ளம் கொண்டவராக இருங்கள். ஒருபோதும் சிடுமூஞ்சியாக இராதீர்கள். நீங்கள் பேரிரைச்சலுடன் கழுதை புலியைப் போல் சிரிக்க வேண்டியதில்லை. அதே சமயம் சோகம் தோய்ந்த முகத்துடனும் இருக்க வேண்டாம். புன்னகையுடனும் இசைவுடனும் கனிவுடனும் மட்டும் இருங்கள். ஆனால் நீங்கள் மனதினுள் கோபம் அல்லது ஆத்திரமுடையவராக இருந்து கொண்டு வெளியில் புன்னகை புரிந்து கொண்டிருந்தால் அது கபடமாகும். நீங்கள் விரும்பத்தக்கவராக இருக்க வேண்டுமென்றால் நேர்மையானவராக இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துள்ள ஒரு ஆத்ம குணமாகும். ஆனால் எல்லோரும் அதை வெளிப்படுத்துவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பணிவுள்ளவராக இருங்கள். யாவரும் போற்றும்படியான மன வலிமை பெற்றவராக நீங்கள் இருந்த போதிலும் உங்களது வலிமையான சுபாவத்தினால் மற்றவர்களை திணற அடிக்காதீர்கள். அமைதியானவராகவும் அவர்களை அனுசரித்து செல்பவராகவும் இருங்கள். இதுதான் விரும்பத்தக்க காந்த சக்தியை வளர்க்கும் விதமாகும். செயற்கைத்தனமான நடத்தை பாங்கை மேற்கொள்வதன் மூலம் பிறருடன் ஒத்துப்போவதற்கான முயற்சி செய்யாதீர்கள். அன்புடனும் உதவி புரிய எப்பொழுதும் தயாரானவராகவும் மட்டுமே இருங்கள். மேலும் தெய்வீக தொடர்பினால் உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். பின் உங்களது சுற்றுப்புறத்தில் உள்ள ஒவ்வொருவருடனும் ஒத்துப்போகக்கூடியவராக உங்களையே நீங்கள் காண்பீர்கள். மற்றவர்களுடனான உங்களது உறவு முறைகளில் அவர்கள் தங்களில் செதுக்கி வெளிக்கொணர்ந்திருக்கும் குணநலன்களை அடையாளம் கண்டு பாராட்டுவது மிகவும் அவசியமாகும். ஒரு திறந்த மனத்துடன் மனிதர்களை நீங்கள் ஆய்வு செய்தால் உங்களால் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களுடன் ஒத்துப்போக முடியும். நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் மனிதர் எந்த வகையை சேர்ந்தவர் என்று உடனடியாக கூறுவதற்கும் அவரை எவ்வாறு கையாளுவது என்று அறிவதற்கும் உங்களால் முடியும். ஒரு தத்துவ அறிஞரிடம் குதிரை பந்தயத்தை பற்றியும் அல்லது ஒரு விஞ்ஞானியின் இடம் வீட்டு பராமரிப்பை பற்றியும் பேசாதீர்கள். ஒரு மனிதனுக்கு ஆர்வம் ஊட்டுவது எது என்பதை கண்டறிந்து பிறகு அவருடன் அந்த விஷயத்தை பற்றி பேசுங்கள். உங்களுக்கு ஆர்வமான விஷயத்தை பற்றி அல்ல. நீங்கள் பேசும்பொழுது உங்களை பற்றியே அதில் அதிகம் பேசிக்கொள்ளாதீர்கள். மற்றவர் ஆர்வம் காட்டுகிற விஷயம் பற்றி பேச முயலுங்கள். மேலும் கவனித்து கொள்ளுங்கள். இதுதான் வசீகரமாய் இருப்பதற்கான வழி. மற்றவர்களால் நீங்கள் எவ்வளவு விரும்பப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிஜமான அல்லது கற்பனை செய்யப்பட்ட பலவீனங்களை இரகசியமாக அறிவதால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. அத்தகைய பலவீனங்களை ஈடு செய்ய முயல்வதில் ஒரு மனிதர் போலி கர்வம் என்கிற கவசத்தை உருவமைத்து வீராப்பான அகந்தையை பகட்டாக காட்டக்கூடும். அப்போது அத்தகைய நடத்தையின் நிஜமான காரணத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அந்த மனிதர்கள் ஒரு உயர்வு மனப்பான்மை கொண்டவர் என கூறலாம். அவரது அக இணக்கமின்மையின் 2 வெளிப்பாடுகளும் சுய முன்னேற்றத்துக்கு ஊறு விளைவிக்கின்றனவாகும். இரண்டுமே கற்பனையின் மூலமும் உண்மைகளை புறக்கணிப்பதன் மூலமும் பேணி வளர்க்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இரண்டில் எதுவுமே ஆன்மாவின் உண்மையான சர்வசக்தி வாய்ந்த
இயல்புக்கு உரியதல்ல. உங்களது தன்னம்பிக்கையை நிஜமான சாதனைகள் மீதும் மற்றும் உங்களது பொய்யான ஆன்மம் எந்த விதத்திலும் தாழ்வானதாக இருக்க முடியாது என்கிற அறிவின் மீதும் ஆதாரமாக்குங்கள். பின் அனைத்து மனச்சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். பெரும்பாலோர் உங்களை ஒரு கவர்ச்சியற்ற மனிதராக கருதினால் உங்களையே ஆராயுங்கள். பிறருக்கு வெறுப்பளிக்கும் சில பண்புக்கூறுகள் உங்களது மன ஒப்பனையின் இருக்கலாம், அல்லது ஒவ்வொருவரது விஷயத்திலும் தேவையின்றி தலையிடும் ஒரு பழக்கத்தை கொண்டவராக இருக்கலாம், அல்லது பிறரிடம் அவர்களிடம் என்ன தவறு உள்ளது மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று கூறுகிற பழக்கமுடையவராக இருக்கலாம். மேலும் உங்களை மேம்படுத்துவதற்கான அந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளாதவராக நீங்கள் இருக்கலாம். இவை பிறரிடம் நன்மை கவர்ச்சியற்றவராக செய்யும் உளவியல் குணாதிசயங்களில் உதாரணங்கள் ஆகும். பிறரிடம் காட்டும் பரிவு என்பது மிகவும் அற்புதமான ஒரு பண்பு. இதுதான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய மிக பெரும் கவர்ச்சி. அதை பயிற்சி செய்யுங்கள். ஒருவர் தாகம் உடையவராக இருந்தால் முன் யோசனை உள்ள மனிதன் அவரது தேவையை எதிர்பார்த்து அவருக்கு ஒரு பானத்தை அளிக்கிறான். மற்றவர்களிடம் காட்டும் பரிவு என்பது மற்றவர்கள் தேவையை பற்றி அறிந்து கொண்டு அதற்கு வேண்டியதை செய்வது என்று பொருளாகும். மற்றவர்கள் நலனில் அக்கறையுள்ள மனிதன் அவர்களது தோழமையில் இருக்கும் பொழுது அவர்களது தேவைகளை பற்றிய ஓர் உணர்வை பெற்றிருப்பான். ஒவ்வொருவரும் பார்க்க விரும்பும் ஒரு அழகிய மலர் போன்று நீங்கள் ஆகும் வரை மற்றவர்களை பற்றி அக்கறை மற்றும் அன்புடைமை ஆகியவற்றை பயிற்சி செய்யுங்கள். ஒரு மலரில் உள்ள அழகாகவும் ஒரு தூய மனத்தில் உள்ள வசீகரமாகவும் இருங்கள். நீங்கள் அந்த விதத்தில் வசீகரமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் உண்மையான நண்பர்களை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் மனிதன் மற்றும் இறைவன் ஆகிய இருவராலும் நேசிக்கப்படுவீர்கள். எதிர்மறை உணர்ச்சிகளை வெல்லுதல். நீங்கள் கொடுப்பது எதுவாயினும் உங்களிடமே திரும்பி வந்து சேரும். வெறுத்தால் பதிலுக்கு நீங்கள் வெறுப்பை பெறுவீர்கள். இணக்கமற்ற எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் நீங்கள் உங்களை நெருத்து கொண்டால் நீங்கள் உங்களையே அழித்து கொள்கிறீர்கள். ஏன் எவரிடமும் வெறுப்போ அல்லது கோபமோ கொள்ள வேண்டும்? உங்களுடைய எதிரிகளையும் நேசியுங்கள். கோபக் கனலில் ஏன் மனம் புழுங்குகிறீர்கள்? நீங்கள் கோபவசப்பட்டால் உடன் அதனிடமிருந்து மீண்டு விடுங்கள். வெளியே நடந்து செல்லுங்கள். 10 முதல் 15 வரை எண்ணுங்கள், அல்லது உங்கள் மனத்தை இனிமையான எதன் மீதாவது திருப்புங்கள். பழிவாங்கும் ஆசையை விட்டுவிடுங்கள். நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது உங்களுடைய மூளை அதிக சூடாகின்றது. உங்கள் இதயத்தில் வாழ்வு தொந்தரவு உண்டாகிறது. உங்களுடைய முழு தேகமும் உயிர் சக்தியற்றதாகிறது. அமைதியையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துங்கள், ஏனெனில் அதுதான் உங்களுக்கு உள்ள இறை பிரதிபிம்பத்தின் இயல்பாகும். உங்களுடைய உண்மையான இயல்பு. பின்னர் எவரும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. நீங்கள் பொறாமைப்படும் பொழுதெல்லாம் சாத்தானின் பிரபஞ்ச மாயையுடன் கூட்டு சதியில் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் கோபப்படும் பொழுதெல்லாம் சாத்தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். பொறாமை, பயம் அல்லது கோபத்தின் குரல் பேசுகிற எந்த நேரத்திலும் அது உங்களது குரல் அல்ல என்பதை நினைவில் கொண்டு அதை வெளியேற்ற கட்டளையிடுங்கள். ஆனால் அந்த தீய உணர்ச்சிக்கு உங்களது மனதில் ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை நீங்கள் அளிக்கும் காலம் வரையில் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் சரி, அந்த தீமையை உங்களால் விரட்ட முடியாது. பொறாமை, பயம் மற்றும் கோபத்தை உள்ளிருந்து அடியோடு அழியுங்கள். அதனால் ஒரு தீய தூண்டுதல் உங்களிடம் வெறுக்குமாறும் புண்படுத்துமாறும் ஒவ்வொரு முறை கூறும் பொழுதும் மற்றொரு வலிமையான குரல் உங்கள் உள்ளிருந்து அன்பு செலுத்துமாறும் மன்னிக்குமாறும் கூறும். அந்த குரலுக்கு செவி சாயுங்கள். பொறாமை ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வருகிறது, மேலும் சந்தேகம் மற்றும் அச்சத்தின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் பிறருடனான தனது உறவு முறைகளில் அவர்கள் வாழ்க்கை துணையாகவோ வாரிசாகவோ சமூகத்தினராகவோ இருந்தாலும் தனது உரிமையை பிடிப்பில் வைத்து கொள்ள முடியாதோ என அஞ்சுவதை அது உணர்த்துகிறது. எவரிடத்திலாவது பொறாமை கொள்வதற்கு உங்களிடம் காரணம் இருந்ததாக நீங்கள் உணர்ந்தால், உதாரணத்திற்கு நீங்கள் நேசிக்கும் ஒருவர் அவனது அல்லது அவளது கவனத்தை மற்றோரிடம் மாற்றிக்கொண்டிருப்பதாக நீங்கள் அஞ்சினால், உங்களுக்குள் ஏதாவது குறைபாடு உள்ளதா என்பதை புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்யுங்கள். உங்களை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவரின் அன்பையோ அல்லது மரியாதையையோ பிடிப்பில் வைத்துக்கொள்ள ஒரே வழி நேசத்தின் நீதியை நடைமுறைப்படுத்துவதும் சுய முன்னேற்றத்தின் மூலம் அந்த அங்கீகாரத்திற்கு தகுதியுடையவராக ஆதலுமாகும். உங்களை எப்பொழுதும் முன்னேற்றிக் கொள்வதில் முழு நிறைவு அடங்கியுள்ளது. அதனால் நீங்கள் பிறரை நாடுவதற்கு பதிலாக பிறர் உங்களை நாடுவார். உங்களை முன்னேற்றிக் கொள்ள பாடுபடும் வேலையிலும் கூட உங்களது சொந்த நற்பண்புகளிலும் மற்ற சுய மதிப்பிலும் பாதுகாப்பாக தனித்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறர் உங்களிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென நீங்கள் விரும்பினால்
நினைவில் கொள்ளுங்கள், உங்களது வார்த்தைகளுக்கு மட்டுமின்றி நீங்கள் எத்தகையவர் உள்ளுக்குள் நீங்கள் உணர்கிறீர்கள் என்ன உணர்கிறீர்கள், உங்களது ஆன்மாவில் என்ன இருக்கிறது என்பவையே பலனை விளைவிக்கும். பிறர் எவ்வாறு நடந்து கொண்டாலும் சரி, அகத்தே ஒரு தேவதையை போல இருப்பதற்கு எப்பொழுதும் கடும் முயற்சி செய்யுங்கள். நேர்மையாக, கனிவாக, அன்பாக மற்றும் புரிந்து கொள்பவராக இருங்கள். யாராவது உங்களிடத்தில் கோபத்துடன் வந்தால் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருங்கள். நான் எனது நிதானத்தை இழக்க மாட்டேன். அவரது எண்ணம் மாறும் வரையில் நான் அமைதியை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். நேசிக்கப்படும் ஒருவர் நமது பொறுமையை தாங்க முடியாத அளவிற்கு சோதிக்கும் பொழுது நாம் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று கதவை தாளிட்டு சில உடற்பயிற்சிகளை பயிற்சி செய்ய வேண்டும். பிறகு பின்வரும் வழியில் நம்மை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நிமிர்ந்து முதுகுத்தண்டுடன் ஒரு நேரான நாற்காலியில் அமருங்கள். 12 முறை மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். பிறகு 10 தடவையோ அதற்கு மேலோ மனதில் ஆழ்ந்து சங்கல்பித்துக் கொள்ளுங்கள். தெய்வ தந்தையே, நீ இணக்கமே உருவானவன். உனது இணக்கத்தை நான் பிரதிபலிப்பேனாக. தவறால் பீடிக்கப்பட்ட எனது அன்புக்குரியவரை இணக்கமுடையவராகவும் இறைவன் தன்னை செவிமடுத்து பதிலளித்து விட்டான் என்பதை தன் மேல் படரும் நிம்மதி மற்றும் அமைதியின் ஆழ்ந்த உணர்வின் மூலம் உணரும் வரையில் ஒருவர் இதனை தொடர வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதை பற்றிய தங்களது போதனைகள் அபாயகரமானதல்லவா? ஒரு சீடர் கேட்டார். பெரும்பாலான உளவியல் நிபுணர்கள் இந்த மன அடக்குமுறை மனக்கோளாறுகளுக்கும் மற்றும் உடல் நலக்கேட்டிற்கும் கூட வழிவகுக்கும் என்று கூறுகிறார்கள். பரமஹம்ச யோகானந்தர் பதிலளித்தார், மன அடக்குமுறை, அதாவது உங்களுக்குள் ஏதோ ஒன்று வேண்டும் என்ற நினைப்பை பற்றி கொண்டு ஆனால் அதை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யாமல் இருப்பது தீமை பயக்கும். சுய கட்டுப்பாடு, அதாவது பொறுமையுடன் நல்ல எண்ணங்கள் மூலமாக தீய எண்ணங்களை ஏமாற்றி அமைத்தல், பாவச் செயல்களை பயனுள்ள செயல்களாக மாற்றுதல் என்பவை நன்மை பயக்கும். தீமையிலேயே உறைபவர்கள் தமக்குத்தாமே கெடுதி விளைவித்துக் கொள்கின்றனர். தங்கள் மனங்களை விவேகத்தினாலும் தங்கள் வாழ்க்கையை அடக்கப்பூர்வமான செயல்களினாலும் நிரப்புபவர்கள் இழிவான துன்பத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். தடை செய்யப்பட்ட ஆசைகளிலிருந்து தான் கோபம் பிறக்கும். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறினார், நான் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆதலால் அவர்களுடைய செயல்கள் என் விருப்பத்திற்கு மாறுபட்டதாக இருக்க முடியாது. உங்களை யாராவது ஆழமாக புண்படுத்தினால் நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அதன் மீது கவனத்தை குவிப்பதற்கு பதிலாக உங்களை புண்படுத்திய அந்த மனிதரை பற்றிய அனைத்து நல்ல விஷயங்களையும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கும் அனைத்து நல்லவைகளையும் நீங்கள் சிந்தித்தல் வேண்டும். மனிதர்கள் உங்களுக்கு அளிக்கும் அவமதிப்புகளை பொருட்படுத்தாதீர்கள். உங்கள் எதிரியினுள்ளும் இறைவனை காண முயன்று கொண்டிருப்பதில் கவனம் செலுத்துவது மேலானது. ஏனென்றால் இப்படி செய்வதால் நீங்கள் மன அமைதியை அழிக்கும் தீய பழிவாங்கும் ஆசைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். வெறுப்பின் மேல் வெறுப்பை குவிப்பதாலோ அல்லது வெறுப்புக்கு பதில் வெறுப்பை கொடுப்பதாலோ நீங்கள் எதிரிக்கு உங்களிடம் உள்ள விரோதத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சொந்த நச்சுத்தன்மையால் தேக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் உங்கள் கட்டமைப்பையே நச்சுத்தன்மை அடைய செய்கிறீர்கள். மற்றவர்களுக்காக உங்கள் இதயத்தில் அன்பை மட்டுமே வைத்திருங்கள். நீங்கள் அவர்களிடத்தில் நல்லவற்றை அதிகமாக காண உங்களிடத்தில் அதிகமாக நல்லவற்றை நீங்கள் நிலைநாட்டுவீர்கள். நல்லவற்றின் உணர்வு நிலையை பற்றி கொள்ளுங்கள். மனிதர்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கான வழி அவர்களில் நல்லவற்றை காண்பதாகும். அவர்களை நச்சரிக்காதீர்கள். அமைதியாக, சாந்தமாக எப்பொழுதும் உங்களது ஆக்கத்திலேயே இருங்கள். அப்பொழுது ஒத்துப்போவது எவ்வளவு எளிது என்பதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். பிறருடைய அனைத்து பாதகமான விமர்சனங்களையும் உங்கள் மனத்திலிருந்து அகற்றிவிடுங்கள். கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை அன்புடன் சரி செய்வதற்கு ஒரு பார்வையையோ அல்லது ஒரு குறிப்பையோ பயன்படுத்துங்கள். ஆனால் திருந்துவதற்கு கட்டாயப்படுத்தாதீர்கள். மேலும் நீங்கள் மௌனமாக இருந்தாலும் கூட கடுமையான விமர்சனங்களை நினைத்து கொண்டிருப்பதை தொடராதீர்கள். சில நேரங்களில் வார்த்தைகளை விட எண்ணங்கள் அதிக ஆற்றல் வாய்ந்தவையாக இருக்க முடியும். இருப்பவற்றிலேயே மனித மனம்தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒளிபரப்பு இயந்திரமாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அன்புடன் தொடர்ந்து நீங்கள் ஒளிபரப்பினால் அந்த எண்ணங்கள் பிறர் மீது ஒரு விளைவை ஏற்படுத்தும்.
அதேபோல் பொறாமை அல்லது வெறுப்பை நீங்கள் ஒளிபரப்பினால் பிறர் அந்த எண்ணங்களை பெற்று அதற்கேற்றவாறு எதிர்ச்செயல் புரிவார்கள். இறைவனிடம் உங்களது முயற்சிகளின் பின்னே அவனது சக்தியை வைக்கும்படி வேண்டுங்கள். உதாரணத்திற்கு, கணவர் தறிக்கெட்டு சென்று கொண்டிருந்தால் மனைவி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, எனது கணவருக்கு உதவ எனக்கு உதவு. பொறாமை மற்றும் எதிர்ப்பு ஆகிய எல்லா கரைகளையும் என் இதயத்திலிருந்து நீக்கிவிடு. தனது தவற்றை அவர் உணர்ந்து மாற வேண்டும் என்று மட்டுமே நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஐயனே. அவருடன் கூட இரு. மேலும் நான் எனது பாகத்தை செய்யுமாறு எனக்கு அருளாசி புரியவும். உங்களது இறை தொடர்பு ஆழமாக இருந்தால் அம்மனிதர் மாற்றமடைவதை நீங்கள் காண்பீர்கள். திருப்பி அடிப்பது எளிதானது, ஆனால் உங்களை துன்புறுத்துகிறவரை நிராயுதபாணியாக்க முயல்வதற்கு அன்பை கொடுப்பதே மிக உயர்ந்த மார்க்கம். அச்சமயத்தில் அது செயல்படாவிட்டாலும் அவர் உங்களை ஒரு அறை விட்ட போது நீங்கள் பதிலுக்கு அன்பை கொடுத்ததை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். அந்த அன்பு மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். அது இதயத்திலிருந்து வரும்போது அன்பானது மந்திர சக்தி கொண்டதாகும். அன்பு புறக்கணிக்கப்பட்டாலும் அதை நீங்கள் கண்டு கொள்ளாதீர்கள். அன்பை கொடுத்து மறந்து விடுங்கள். எதனையும் எதிர்பார்க்காதீர்கள். பிறகு அதன் மந்திர சக்தியை நீங்கள் காண்பீர்கள். மன்னிப்பு. சில சாத்திரங்களின் கடவுள் ஒரு பழிவாங்கும் தெய்வமாக நம்மை எப்பொழுதும் தண்டிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் இயேசு இறைவனின் நிஜமான இயல்பை நமக்கு காட்டினார். அவர் தமது எதிரிகளை தேவதைகளின் 12 சேனைகளால் அழிக்கவில்லை, ஆனால் மாறாக தெய்வீக அன்பின் சக்தியால் தீமையை வென்றார். அவரது செயல்கள் மிக உயர்ந்த இறையன்பையும் இறைவனுடன் ஒன்றாகி இருப்பவர்களின் நடத்தையையும் மெய்ப்பித்து காட்டின. எந்த விதமான தீங்கையும் ஒருவன் மன்னித்து விட வேண்டும் என்கிறது மகாபாரதம். மனிதனுடைய மன்னிக்கும் குணத்தில்தான் இனத்தின் தொடர்ச்சி சாத்தியமாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. மன்னித்தல் புனிதமானது. மன்னித்தலினால்தான் அந்த அண்ட சராசர ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மன்னித்தல் சக்தி வாய்ந்தவர்களின் சக்தியாகும். மன்னித்தல் தியாகமாகும். மன்னித்தல் மனதின் அமைதி நிலையாகும். மன்னித்தலும் கனிவும் தன்னை அடக்கியவர்களின் குணாதிசயங்களாகும். அவை நிரந்தர நற்பண்பை குறிக்கின்றன. நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 சேனைகளுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகின்றேன். உடன்பட முடியாத இந்த அறிவுரையை அறிந்து கொள்வதற்காக நான் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்தேன். இறைவா, நான் ஆட்சேபித்தேன். அது சாத்தியமா? தெய்வீக குரல் கடைசியாக எனக்கு பதிலளிக்கையில் அது என்னை பணிய வைக்கும் ஒரு பேரொளியை கொண்டு வந்தது. எத்தனை தடவைகள், ஓ மனிதனே, தினமும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கின்றேன். மற்றவர்களின் இதயங்களில் உள்ள எல்லா வேதனைகளுக்கும் ஆதரவளிக்கும்படியாக பிதாவே, அவர்களை மன்னியும். நாம் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியார் என இயேசுநாதரை கூற வைத்த அதே இரக்கம் உங்கள் இதயத்தில் பொங்கி எழ வேண்டும். அவருடைய பேரன்பு அனைத்தையும் அரவணைத்து ஒரு பார்வையால் தனது பகைவர்களை அவரால் அழித்திருக்க முடியும். இருந்தும் நம்முடைய எல்லா தீய எண்ணங்களையும் இறைவன் அறிந்திருந்தாலும் நம்மை அவன் இடையறாது மன்னிப்பது போன்று அவனுடன் இசைந்திருக்கும் அந்த மகா ஆன்மாக்கள் அதே அன்பை நமக்கு அளிக்கின்றனர். கூடஸ்த கிறிஸ்து உணர்வு நிலையை நீங்கள் விருத்தி செய்ய வேண்டுமென்றால் இரக்கமுள்ளவராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தில் மற்றவர்களுக்காக உண்மையான பரிவுணர்ச்சி வரும்போது நீங்கள் அச்சிறந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றீர்கள். பகவான் கிருஷ்ணன் கூறியது, எல்லோரிடத்திலும் சம புத்தியுடையவன் மேலோன் ஆகிறான். கடும் சினமும் வெறுப்பும் எதையும் சாதிக்காத அன்பு வெகுமதி அளிக்கும். யாரையாவது நீங்கள் அடக்கி ஒடுக்கலாம், ஆனால் அம்மனிதர் மீண்டும் மீறி எழுந்து விட்டால் அவர் உங்களை அழிக்க முயற்சி செய்வார். பின்பு எங்கனம் நீங்கள் அவரை வென்றிருக்கிறீர்கள்? நீங்கள் வெல்லவில்லை. வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி அன்புதான். மேலும் உங்களால் வெற்றி பெற முடியாத இடத்தில் மௌனமாக மட்டும் இருங்கள் அல்லது வெளியேறி விடுங்கள். மேலும் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் அன்பு செலுத்த வேண்டிய வழி அதுவே. இதை உங்களது வாழ்வில் பயிற்சி செய்தால் நீங்கள் அறிவுத்திறனுக்கும் அப்பாற்பட்ட அமைதியை பெறுவீர்கள். உறுதிமொழி. கனிவான பிறரது நலன் காணும் செயல்களின் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ என்னால் பிரபஞ்ச உணர்வு நிலை இறைவனின் சர்வ வியாபகத்துடன் ஒன்றாகிய தன்மை
பார்க்க சொல்லகராதி. விளைந்த எந்த கருத்து வேறுபாட்டையும் களைவதற்கு எப்பொழுதும் கடும் முயற்சி செய்தவாறு ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க நான் முயலுவேன். என்னை எப்போதும் மனவருத்தம் அடைய செய்திருந்த அனைவரையும் நான் இன்று மன்னித்து விடுகிறேன். ஓகே. தாகமுள்ள அனைத்து இதயங்களுக்கும், என்னை நேசிக்கிற மற்றும் என்னை நேசிக்காத இரு சாராருக்கும் எனது அன்பை நான் அளிக்கிறேன். முடிந்தது.